நாளைக்கு எத்தனை மணி சர்வீஸ்க்கு வராங்கன்னு கால் பண்ணிடுவோம். ஹலோ நாளைக்கு எத்தனை மணி சர்வீஸ்க்கு வர? 8 மணிக்கு தான். சகோதரி நாளைக்கு நீ எந்த சர்வீஸ் வர? நாளைக்கு நானும் செகண்ட் சர்வீஸ் தான். நாளைக்கு சண்டே சர்ச்சுக்கு என்ன சாரி கட்டுறது? இந்த பிங்க் கட்டலாமா, இந்த ப்ளூ கட்டலாமா, இல்ல இந்த கிரீன் கட்டலாமா? சரி ஓகே. இந்த வலையில இந்த கிரீனுக்கு செட் ஆக மாட்டேங்குது, இந்த கம்மல் இந்த பிங்க்கு செட் ஆக மாட்டேங்குது, இதுக்கு அது செட் ஆக மாட்டேங்குது, அதுக்கு இது செட் ஆக மாட்டேங்குது. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. ஒரே கன்ஃபியூஷன், டென்ஷன். என்ன டென்ஷன் ரோசி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நானும் ஒரு கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நாளைக்கு முதல்ல ஆண்டவர் என்ன பேச போறாங்கன்னு எதிர்பார்ப்போம். இந்த ப்ரிப்பரேஷனும் முக்கியம் கிடையாது. பைபிள் என்ன சொல்லிருக்கு? பரிசுத்த அலங்காரத்தோட கத்தரி தொழுது கொள்ளு போட்டிருக்குல்ல. பைபிள் வசனத்தை உங்க இஷ்டத்துக்கு மாத்தாது. புறம்பான அலங்கரிப்பை விட்டுட்டு சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்துல மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுள்னு போட்டிருக்குல. அப்பனா நான் அழகா நீட்டா ட்ரெஸ் பண்ண கூடாது, பட்டு சேலை கட்டக்கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல ரோசி. பரிசுத்தமே இல்லாம நீ என்னதான் பட்டு சேலை கட்டணும், அது வேஸ்ட். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏசப்பா சோதரிக்கிறோம். இந்த நாள்ல என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நாளை சபை கூடுதலை ஆசீர்வதிங்க. நாளை நீங்க என்ன பேச போகிறீரோ அந்த வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படியே பேச போகிறபடினால் உமக்கு நன்றி. ஆமென். மணி 9 ஆயிடுச்சா? சரி, நம்ம எப்பவுமே வர டைம் தானே, இது என்ன புதுசா? மெசேஜுக்காவது வந்தோமே. செகண்ட் சர்வீஸா? ஆமா ஆமா, நான் லேட் ஆயிடுச்சு சிஸ்டர். கண்டுபிடிச்சிட்டாங்களே. நீங்களும் தான் லேட்டா வந்திருக்கீங்க. நான் கப்பல் சர்வீஸ் வந்திருக்கேன் சிஸ்டர். இன்னொரு 1/2 an hourல உங்க சர்வீஸ் முடிஞ்சிடும் போல இருக்கே. எனக்கு தெரியாது சிஸ்டர், நான் சர்ச்சுக்கு நீதான் புதுசா வந்திருக்கேன். இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? இது ஏன் எதுன்னு தெரியாதா? வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் சிஸ்டர், இங்க இடம் காலியா இருக்கு, நான் வந்து உட்காந்துட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும்? கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன சிக்கன் கடை வேற கூட்டமாயிடும். சிக்கன் வாங்கணும், மட்டன் வாங்கணும், சமைக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். பிரீத்தி, நீங்க மெசேஜ் செம்மையா இருந்துச்சுல்ல? ஆமா சிஸ்டர். நேத்து நான் என்னெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வந்தனோ மெசேஜ்ல ஆண்டவர் என்னோட அப்படியே பேசினாரு. கவனிச்சியா? எனக்கு 2 நாள் முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்கல்ல, அவங்க சாரி செம்ம சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு அதை ஆன்லைன்ல போடுறேன், அதை வாங்குறேன். சரி, இன்னைக்கு வாசிக்க வேண்டிய பைபிள் ஸ்டடி முடிச்சாச்சு. நாளைக்கு வீட்டு சபை இருக்கு. நாளைக்கு யார் யார் வராங்கன்னு ஒரு கால் பண்ணிடுவோம். இந்த ரீட்டா வேற கால் பண்றாங்க. நாளைக்கு பிரேயருக்கு கூப்பிடுவாங்க. என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஹலோ ரோசி, பிரைஸ் லாட்பா. என்ன பண்ற? பிரைஸ் லாட் ரீட்டா. நாளைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் போறேன், அதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கேன். அப்படியா? சொல்லு ரீட்டா, எதுக்கு கால் பண்ண? இல்ல, நாளைக்கு புதன்கிழமை வீட்டு சபை இருக்கு, அதுக்குதான் கூப்பிடுறதுக்காக தான் கால் பண்ணேன். அச்சோ, வர முடியாதே, சாரி. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் வீக் எப்படின்னா ட்ரை பண்ண ரோசி. சரி ரோசி, அப்ப வைக்கிறேன் நானு. ஓகே. அப்பாடா, எப்படியோ ஒரு பொய் சொல்லி சமாளிச்சுட்டேன். நாளைக்கு நல்லா தூங்கி எழுந்திருக்கணும். அப்புறம் ஓடிடில புது படம் போடுறான், அந்த வெப் சீரிஸ்ல கிளைமேக்ஸ் என்னாச்சுன்னு பாக்கணும். இந்த வீட்டு சபை பிரேயருக்கு எல்லாம் போறதுக்கு நம்மளுக்கு ஏது டைம்? நம்ம வேலையே நம்மளுக்கு சரியா இருக்கு. ரீட்டாவின் வீட்டில் பிரேயர் செல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஹலோ, அப்படியா? நாங்க எல்லாரும் இப்ப உடனே கிளம்பி வரோம். என்னாச்சு ரீட்டா? ரோசிக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். நம்ம எல்லாரும் இப்பவே உடனே போய் கிளம்பி பாத்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் இரு, நான் சர்ச்சில் பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணாமா, உனக்கு இவ்வளவு சொந்தக்காரங்களா? இவங்க எல்லாருமே என் சர்ச் பிலீவர்ஸ் தான். அப்படியா சிஸ்டர்? இப்ப எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்லையா?
நல்லா இருக்கேன். பரவாயில்லையா உடம்பு உனக்கு? கர்த்தர் கிருபையில நான் இப்ப ரொம்பவே நல்லா இருக்கிறேன் ரீட்டா. அதோட ரீட்டா என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க ஒவ்வொரு தடவை பிரேயருக்கு கூப்பிடும் போதும் நான் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி பிரேயருக்கு வராம அவாய்ட் பண்ணிருக்கேன். பரவாயில்ல ரோசி, அதனால என்ன? சர்ச்சு கூட நான் ஏனோ தானோம் தான் வந்திருக்கேன். கடவுள் மேல ஒரு பயபக்தியே இல்லாம நான் நடந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு சபை கிடைக்கிறதுக்கும் நல்ல பாஸ்டர்ஸ் கிடைக்கிறதுக்கும் உண்மையில ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அதோட உங்களை மாதிரியான ஏரியா லீடர்ஸ் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய அன்பை நீங்க வெளிப்படுத்துறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னை முழுசா மாத்திடுச்சு. இனிமே நானும் உங்களோட இந்த ஃபெலோஷிப்ல சேர்ந்து என்னால முடிஞ்ச எல்லா ஊழியத்திலும் சேர்ந்து ஆண்டவருடைய அன்பை நான் வெளிக்காட்டுவேன். பரவாயில்ல ரோசி, இப்பவாச்சும் ஆண்டவருடைய அன்பை நீ புரிஞ்சுக்கிட்டல. இனிமே நம்ம எல்லாரும் ஒன்னா ஐக்கியமா இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம்.